விஷ்ணு நிவாஸ் அப்படிங்கிற ஏரியாவுல சுபத்ரா அப்படிங்கிற பிஸ்னாரி மாமியார் இருந்தாங்க. அவங்களுக்கு கவிதா அப்படிங்கிற மருமகளும் இருந்தாங்க. சுபத்ராவோட பிஸ்னாரித்தனத்தை பத்தி அங்க தெரிஞ்ச ஆட்கள் எல்லாருமே அவங்க கிட்ட பேசுறது இல்ல. அவங்களுக்கு ஏதாவது உதவினாலும் வரமாட்டாங்க. ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் அந்த பிஸ்னாரியான சுபத்ரா வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துனான். அம்மா, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா தர்மம் செய்யுங்க தாயே. அந்த சத்தத்தை கேட்டு சுபத்ரா கையில ஒரு போர்டு எடுத்துக்கிட்டு பிச்சைக்காரன் முன்னாடி வந்து நின்னான். அப்போ அந்த போர்டை பார்த்த உடனே அந்த பிச்சைக்காரன், என்ன போர்டு தானம் செய்யணும்னு வந்தீங்களா? சாரி மேடம், நான் தானத்தை கேஷ் ரூபத்திலையோ இல்லை ஃபுட்டு ரூபத்திலையோ மட்டும்தான் வாங்கிப்பேன். ரொம்ப நல்லா இருக்கே. நான் ஒன்றும் உனக்கு இந்த போர்டை தானம் செய்யறதுக்கு வரல. ஒரு முறை இந்த போர்டில் எழுதியிருக்கிறத நீ கொஞ்சம் படிச்சு பாரு. அப்படி படிக்க வந்தா நான் ஏமா இப்படி சீப்பா இந்த இந்தியாவில் பெக்கிங் செய்ய போறேன்? அதுக்கு பதிலாக நான் ஃபாரின்ல போய் பெக்கிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இல்லையா? ஆமா, இந்த பில்டப்புக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. நானே உனக்கு இதை படிச்சு சொல்றேன், நல்லா கேளு. தானம் நாளைக்கு செய்யப்படும், இப்படிக்கு சுபத்ரா. அப்படின்னா அம்மா, நாளைக்கு நான் மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்தா இந்த போர்டை காட்டுவீங்களே தவிர தானம் மட்டும் செய்ய மாட்டீங்க இல்லையா? நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டியே. இந்த மாதிரி ஒரு போர்டை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லம்மா. உங்களை மாதிரி ஒரு ஆளு தெருவுக்கு ஒருத்தவங்க இருந்தா போதும். என்ன மாதிரி பிச்சைக்காரங்களோட நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் திட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது கவிதா உடனே வீட்டுக்குள்ள இருந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஓடி வந்தா. அப்போ அந்த பிச்சைக்காரன் ரொம்ப சந்தோஷமா கவிதாவை பார்த்து இப்படி சொன்னான். ஆஹா, உங்களை மாதிரி ஒரு மருமக தெருவுக்கு ஒருத்தவங்க இருந்தா போதும். என்ன மாதிரி இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு பசி கஷ்டமே இருக்காது. நீங்க நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சுபத்ரா வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு அந்த சாப்பாட சாப்பிட ஆரம்பிச்சான். அப்போ சுபத்ரா ரொம்ப கோவமா கவிதாவை பார்த்து, ஏண்டி கவிதா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? உன்கிட்ட எத்தனை முறை தான் சொல்றது இப்படி தான தர்மம் செய்யாதன்னு? ஐயோ அத்தை, நான் பிச்சை போட்டது நைட்டு சாப்பாடு தான், நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. ஓ மூஞ்சி, ராத்திரி சாப்பாடு நான் மட்டும் சாப்பாடு இல்லையா? அதை வச்சு எத்தனை வெரைட்டியா சமைக்கலாம் தெரியுமா? சொல்றேன் கேளு. அந்த மிச்சமான சாதத்துல ஒரு லெமன் சாரை பிழிஞ்சி மஞ்சள் போட்டு தாளிச்சு அப்படின்னா அது லெமன் ரைஸா மாறிடும். அப்புறம் அந்த மிச்சமான சாதத்துல கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா ருப்புனா வடை கூட சுடலாம் தெரியுமா? சரி, இந்த முறை நீ தானம் செஞ்சதாவே இருக்கட்டும். அடுத்த முறையில இருந்து நான் சொல்ற மாதிரி செய், புரியுதா உனக்கு? இப்ப எனக்கு டிஃபன் என்ன செஞ்சு வச்சிருக்க? லெமன் ரைஸும் சாத வடை அத்தை அப்படின்னு சொல்லி கவிதா அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டா. கவிதா சொன்ன டிஃபன் பேரை எல்லாத்தையும் கேட்டு பிச்சைக்காரன் சிரிக்கவே ஆரம்பிச்சான். அதனால கோவப்பட்ட சுபத்ரா அங்க இருக்கிற குச்சி எடுத்து பிச்சைக்காரனை துரத்தியே அனுப்பிட்டா. அப்படி பிச்சைக்காரனை துரத்தி அனுப்பி வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்காந்துக்கிட்டா. இப்படி அர்த்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காத சுபத்ராவுக்கு பணத்தை நிறைய செலவு பண்ற புள்ளையான ரமேஷ் இருந்தான். ஒரு நாள் ரமேஷ் பீரோக்குள்ள இருக்கிற சுபத்ராவோட பணம் எல்லாத்தையுமே சூட்கேஸ்ல வச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வந்தான். அப்போ சுபத்ரா ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னாங்க. டேய், அந்த பணத்தை நீ எங்கடா எடுத்துட்டு போற? பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காகமா? என்ன பிசினஸோ என்னவோ, எப்ப பாரு வீட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போறியே தவிர வெளியே இருந்து நீ ₹1 கூட கொண்டு வர மாட்டடா ரமேஷ். நீங்க ஒரி பண்ணிக்காதீங்கம்மா, இப்பதானே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா தான் லாபம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். சரிம்மா, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ் வேக வேகமா சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். அப்போ சுபத்ரா மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. என்னதான் இவங்க குடும்பம் நடத்துறாங்களோ, மருமக என்னன்னா தானம் செய்யறன்ற பேர்ல வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் என்னன்னா வியாபாரம் முதலீடுன்னு பணம் மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிடுறான். என் மகனுக்கும் மருமகளுக்கும் என்ன மாதிரி எப்படி பணத்தை மிச்சம் பிடிக்கிறதுன்னு எப்ப தெரியுமோ. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரமேஷ் செஞ்சுக்கிட்டு இருந்த பிசினஸ்ல ரொம்பவும் நஷ்டம் வந்ததுனால பணக்கார குடும்பமா இருந்த சுபத்ராவோட குடும்பம் இப்போ ரொம்ப ஏழை குடும்பமா மாறி ஒரு சின்ன குடிசைக்கு மாறிட்டாங்க. டேய் ரமேஷ், பண உதவிக்காக யாருக்கிட்டயோ கேக்குறேன்னு சொன்னியே, எதனா பணம் ரெடியாச்சாடா? இல்லம்மா, நம்ம காலனில இருக்கிற எல்லார்கிட்டயுமே நான் கேட்டேன், யாருமே ஹெல்ப் பண்ணல. எப்படிரா ஹெல்ப் பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடி நீயாவது இல்ல நானாவது யாருக்காவது ₹1 உதவி இருப்போமா, இல்ல ₹1 தானம் தான் செஞ்சிருப்போமா? இப்படி சுபத்ரா ரமேஷ் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கவிதா வந்து இப்படி சொன்னா. அத்தை, வீட்ல சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல, என்ன செய்யறது?
என் முகத்தை பார்த்து எந்த வியாபாரியும் காய்கறியை கூட கடனா கொடுக்கவே இல்லை. ஐயோ அப்படியா அத்தை, இந்த முறை நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிய கடனா கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கவிதா காய்கறி கடைக்கு போய் காய்கறிய கடனா கொடுங்க அப்படின்னு கேட்டா. அப்ப அந்த கடைக்காரரு, ஐயோ கவிதா, நீங்க போய் இப்படி கேட்கலாமா? உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பையன் பொண்ணுக்கு நீங்க ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் இப்போ உதவி செய்ய மாட்டேனா? அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி கவிதா கிட்ட அவளுக்கு பிடிச்ச காய்கறி எடுத்துக்க சொல்லி சொன்னான். அப்ப கவிதா அங்க கூடையில இருந்த காலிஃப்ளவர்ல ஒரு காலிஃப்ளவரை எடுத்துக்கிட்டு பையில போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே கவிதா அந்த காலிஃப்ளவரை குழம்பு வைக்கிறதுக்காக அத வெட்டுறதுக்காக போனா. அப்போ அந்த காலிஃப்ளவர் அவகிட்ட பேசுச்சு. அக்கா, என்ன கட் பண்ணாதீங்க. அத கேட்டதுமே கவிதா பயந்து போய் அந்த காலிஃப்ளவரை தூக்கி போட்டு கத்துனா. ஓய் காலிஃப்ளவர், உன்னால எப்படி பேச முடியுது? இதுக்கு முன்னாடி நான் ஒரு தேவதை. ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தினாலதான் நான் இப்படி காலிஃப்ளவரா மாறிட்டேன். நீங்க இப்ப என்ன கட் பண்ணி சாப்பிட்டா என்னோட சாபம் இன்னும் பெருசா மாறிடும் அப்படின்னு காலிஃப்ளவர் கெஞ்சி கேட்டப்போ சரி அப்படின்னு கவிதா அத கட் பண்ணாமையே அப்படியே பசியோட படுத்து தூங்குனா. அப்படி அன்னைக்கு நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் கிச்சனுக்குள்ள கவிதா போய் பார்த்தா அங்க நிறைய காலிஃப்ளவருங்க இருந்துச்சு. அத பார்த்து சுபத்ரா ரமேஷ் கூட ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த காலிஃப்ளவர்ல இருந்து தேவதை வெளியில வந்தாங்க. அம்மா கவிதா, உன்னோட இரக்கமுள்ள நல்ல மனசுக்கு உனக்கு பரிசா நான் இந்த மந்திர காலிஃப்ளவரை உனக்கு கொடுக்கறேன். இந்த மந்திர காலிஃப்ளவர் தினமும் ராத்திரி நேரத்துல 100 காலிஃப்ளவரா மாறிடும். இனிமே நீங்க இந்த மந்திர காலிஃப்ளவரை பயன்படுத்தி பணத்துக்கு கஷ்டம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லி தேவதை மறைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து கவிதா அந்த காலிஃப்ளவரை வித்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம கஷ்டம் உதவி அப்படின்னு யாரு வந்தாலும் அந்த குடும்பமே சேர்ந்து அவங்களுக்கு உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரத்தன்பூர் கிராமத்துல ஹாரிகா ராதிகா அப்படிங்கிற மருமகள்கள் இருந்தாங்க. அவங்க அந்த ஊர்ல பரோட்டா கடையை வச்சுக்கிட்டு பரோட்டா வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராதிகா பரோட்டா செய்யறதுக்கு தேவையான மைதாவை வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போனா. அப்போ அந்த கடையோட ஓனர் இப்படி சொன்னாரு. எத்தனை கிலோ மைதாவை கொடுக்க சொல்ற ராதிகா? இப்போதைக்கு ஒரு 5 கிலோ மைதா மட்டும் போதும். சரி, இங்கேயே இரு, நான் உடனே பேக் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் 5 கிலோ மைதாவை பேக் பண்ணி இப்படி சொன்னான். ராதிகா, நீ பை எதுவும் எடுத்துட்டு வரலையா? ஐயோ, நான் அதை மறந்தே போயிட்டேன். சரி பரவாயில்ல, நானே ஒரு பைய பார்த்து எடுத்துட்டு வந்து அதுல மைதாவை போட்டு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் ஒரு பையில எல்லா பொருளையும் போட்டு கொடுத்து ராதிகா கிட்ட பணத்தை வாங்கினான். அப்போ ராதிகா அந்த மைதா மாவை கொண்டு போய் ஹாரிகா கிட்ட கொடுத்த உடனே ஹாரிகா அந்த மைதா மாவை பிசைஞ்சு அதுல பரோட்டா செய்ய ஆரம்பிச்சா. அப்போ கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தங்களா அந்த மருமகளோட கடைக்கு வந்து ராதிகா கிட்ட ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ராதிகா சூடா இருந்த பரோட்டா எல்லாத்தையுமே வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே சர்வ் பண்ணி அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தா. இப்படி அவங்க 2 பேரும் நடத்திக்கிட்டு இருந்த அந்த பரோட்டா வியாபாரம் நல்ல லாபத்தை அவங்களுக்கு கொடுத்துச்சு. இப்படி இருக்கும்போது சில நாட்களுக்கு அப்புறமா ராதிகா மறுபடியும் மைதா மாவு வாங்குறதுக்காக அதே கடைக்கு போனா. அப்போ கடையில அந்த ஓனர் இருக்குல்ல, ஓனரோட புள்ள தான் இருந்தான். ஷெட்டி சித்தப்பா இல்லையா? ஆமா இல்ல. என் அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? எந்த ஒரு வேலையும் இல்ல. எனக்கு ஒரு 5 கிலோ மைதா மாவு வேணும். ஆமா, உங்களுக்கு மைதா மாவு வேணும்னா நீங்க நேரா கேட்கலாம்ல. சரி, இப்போ முடியாது. நீங்க போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க. ஐயோ, எதுக்கு முடியாது? அதுக்குள்ள எனக்கு ஹோட்டல் திறக்கிறதுக்கு நேரம் ஆகிடும். அட, நான் உங்ககிட்ட தானே சொல்றேன். எனக்கு இப்போ ஷாப்ல நிறைய வேலை இருக்கு. ஏற்கனவே எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு அந்த ஓனரோட புள்ள கத்துனதுனால எதுவும் பண்ண முடியாம ராதிகா ஹாரிகா கிட்ட வந்தா. அப்போ ஹாரிகா ராதிகா கிட்ட, என்ன ராதிகா, வெறுங்கையோட வந்துகிட்டு இருக்க? ஷெட்டி ஷாப் இன்னமும் திறக்கலையா? ஷாப்பு திறந்துதான் இருக்கு. ஆனா ஷாப்புல ஷெட்டி இல்ல. ஷெட்டியோட பையன் தான் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் மென்டல் போல இருக்கு. அவன் கிட்ட எது கேட்டாலும் அவன் அப்படி பேசுறான். ஓ அதுவா? ஆமா, உனக்கு தெரியாதுல்ல, ஷெட்டிக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு குணமாக ரொம்ப நாள் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாராம். அதுக்குதான் இன்னைக்கு அவரோட பையன் கடையை திறந்திருக்கான்.
என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், ஷெட்டியோட பையனுக்கு கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும்னே தெரியல அப்படின்னு சொல்லி ராதிகா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த கடைக்கு போனா. அப்ப அந்த கடை ஓனர் ராதிகாவுக்கு 5 கிலோ மைதாவை பேக் பண்ணி கொடுத்தான். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஓனர் ராதிகா கிட்ட, இந்தா எடுத்துக்கோ, இதுக்கு ஒரு 500 ரூபாய் கொடு. எதுக்கு 500 ரூபாய்? உங்க அப்பா இதுக்கு என்கிட்ட வெறும் 300 ரூபாய் மட்டும்தான் வாங்குவாரு. அதெல்லாம் அப்போ, இப்போ ரேட் அதிகமாகிடுச்சு. ஆமா, நீங்க பரோட்டா சென்டர் ஹாரிகாவோட தங்கச்சி தானே? நீங்க மட்டும் தினமும் பரோட்டாவோட விலையை ஏத்தலாம், ஆனா நாங்க மட்டும் மைதா மாவு விலையை ஏத்தக்கூடாதா? நாங்க ஒன்னும் பரோட்டா விலையெல்லாம் ஏத்தல, ஏற்கனவே கொடுத்த விலைக்கு தான் நாங்க வித்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கடையில மைதா மாவு விலையை குறைக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க, இல்ல வேணானா விட்டுருங்க அப்படின்னு அந்த ஓனரோட புள்ள கராரா சொன்னதுனால ராதிகாவாலையும் எதுவும் செய்ய முடியாம அந்த புள்ள கேட்ட மாதிரியே 500 ரூபாவை அவன்கிட்ட கொடுத்துட்டு ராதிகா அங்கிருந்து கிளம்புனா. இப்படி அன்னைக்கு ராதிகா அதிகமா விலை கொடுத்து மாவை வாங்கி கம்மி விலைக்கு பரோட்டா செஞ்சு வித்ததுனால அவங்களுக்கு நஷ்டம் வந்துச்சு. அப்ப அவங்க 2 பேரும் இந்த நஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் அந்த ஓனரோட புள்ள விக்கிற மைதாதான்னு நினைச்சு அடுத்த நாள்ல இருந்து பொருட்கள் வாங்குறதுக்காக அங்கிருந்து பட்டணத்துக்கு போனாங்க. அங்க பரோட்டா வியாபாரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கினதுக்கு அப்புறமா ஹாரிகா ராதிகா கிட்ட இப்படி சொன்னா. ஹாரிகா, நம்ம எல்லா பொருளும் வாங்கிட்டோம்ல, இப்போ நம்ம ஊருக்கு போலாமா? ஐயோ, அதுக்குள்ளயா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. இங்க டவுன்ல எதனா சாப்பிட்டுட்டு போலாம். சரி ஹாரிகா, என்ன சாப்பிடலான்னு நீயே சொல்லு அப்படின்னு ராதிகா கேட்டப்போ ஹாரிகா அந்த ரோட்ல இருந்த ஒரு பெரிய போர்ட்ல இருக்கிற பீஸாவை பார்த்து அதுதான் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு ராதிகா கிட்ட சொன்னா. அதுக்கப்புறமா ராதிகா ஹாரிகாவை கூப்பிட்டுக்கிட்டு பீஸா கடைக்கு போனா. அப்ப அவங்க அங்க பீஸாவை சாப்பிட்டு அந்த டேஸ்டுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பீஸா கடைக்காரனுக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்த கிராமத்துக்கு திரும்ப வந்துட்டாங்க. அப்படி டவுன்ல இருந்து அவங்க வாங்கிட்டு வந்த பொருட்களை வச்சு பரோட்டா செஞ்சு அதுலயும் நல்ல லாபத்தை சம்பாதிச்சாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கடையோட ஓனரோட புள்ள ரொம்ப கோவப்பட்டு அவங்க வியாபாரத்தை நாசமாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து அதே ஊர்ல அவன் கையால பரோட்டா பிசினஸ் ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்ல, அவனுடைய நண்பனுடைய பரோட்டா பிசினஸ் நல்லபடியா நடக்கிறதுக்காக மாவை கம்மி விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதனால அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு பரோட்டா வாங்கினா இன்னொரு பரோட்டா ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்து அந்த கடைக்கு போக வேண்டியவங்கள இந்த கடைக்கு வரவழைச்சான். அப்படி அன்னையில இருந்து 2 மருமகளும் நடத்துற அந்த பரோட்டா பிசினஸ்ல பெரிய நஷ்டம் வந்துச்சு. இத பார்த்து அவனும் அவனுடைய நண்பனும் சிரிச்சுக்கிட்டாங்க. இப்படி சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு நாள் ராதிகா ஹாரிகா கிட்ட இப்படி சொன்னா. பாரு ஹாரிகா, நம்ம வியாபாரம் மொத்தமா போயிடுச்சு. அதுக்குதான் நம்ம வேற கிராமத்துக்கு போயிடலாம். அதெல்லாம் வேணாம், நம்ம இங்கேயே இருந்து புது வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். அந்த வியாபாரத்தோட பேரு பரோட்டா பீஸா. பரோட்டா பீஸாவா? அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்ல. அதை எப்படி செய்வாங்க? அது ஒன்றும் இல்லை, நம்ம டவுன்ல பீஸா சாப்பிட்டோம்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இப்போ அதே பீஸாவை நம்ம பரோட்டாவை வச்சு தயார் பண்ணி விற்கலாம். இப்படி ராதிகாவுக்கு வந்த பரோட்டா பீஸா அப்படிங்கிற ஐடியாவை வச்சு அவங்க 2 பேருமே அந்த ஊர்ல பரோட்டா பீஸாவை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பரோட்டா பீஸா ஷாப் ரத்தன்புரத்துல இருக்கிற கிராமத்து ஜனங்களுக்கு புதுசா தோணுச்சு. அதனால எல்லாருமே அந்த பீஸாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அந்த பரோட்டா பீஸாவை வாங்கி சாப்பிட வந்தாங்க. புதுசா இருக்கே அப்படின்னு ட்ரை பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே அந்த பரோட்டா பீஸாவோட சுவை ரொம்பவுமே பிடிச்சு போயிடுச்சு. அதனால மறுபடியும் அக்கா தங்கச்சியோட வியாபாரத்துல அவங்களுக்கு நிறைய லாபமும் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இதே இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஓனருக்கு உடம்பு சரியானதுனால கடைக்கு வந்தாரு. அப்போ அவனுடைய புள்ள என்னெல்லாம் செஞ்சான் அப்படிங்கறத பத்தி அவங்க ஓனர் கிட்ட சொன்னாங்க. அப்போ ஓனர் அவங்க புள்ளைய திட்டி 2 பேருக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்க வச்சாரு.